கர்ம யோக ஜாதகங்கள்னு சொல்லி ஒரு சில ஜாதகங்கள் இருக்கு. கர்ம யோகம் அப்படின்னாலே சனி பகவான் ஆட்சி உச்சமாகவோ மூல திரிகோணத்திலேயோ இருக்கணும். லக்கணம் 1, 4, 7, 10ல சனி பகவான் தனித்து அமர்ந்தாலே கர்ம யோகம் சொல்றாங்க. இந்த கர்ம யோகம் உள்ள ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா உழைப்பு, திறமை, நம்பிக்கை, இந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சேவை அடிப்படையில சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நீண்ட செயல்பாடோட இறங்குறவங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உழைப்பு தான் மெயினா இருக்கும். இதை ஒரு ஜாதகத்துல எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம ஒருத்தரை மீட் பண்ணும்போது அவங்க பேரு சாந்தின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ஜாதகத்துல சனி பகவான் பலமா இருக்காருன்னு சொல்லலாம். அதாவது கர்மயோக ஜாதகங்களுக்கு பெயர்கள் சாந்தி, சாரதா, மீனாட்சி, சாவித்ரி, கிருஷ்ணவேணி அப்படிங்கிற பெயர்கள் வரும். இந்த மாதிரி பெயர்கள் அமைஞ்சாலே அவங்களுக்கு கர்மயோக பலன்கள் இருக்குன்னு அர்த்தம். கர்மயோக பலன்கள்னா இவங்க பணத்தை எதிர்பார்க்காம சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முக்கிய குறிக்கோளா கொண்டு 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண சொன்னாலும் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது அந்த உழைப்போட பலன் அவங்களுக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அந்த செயல்களை விரைவா செய்வாங்க. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா காசிக்கு போயிட்டு வரலாம். அதாவது சனி பகவானோட ஸ்தலங்கள், முக்கியமான ஸ்தலங்கள் காசியும் உண்டு, திருநள்ளாரும் உண்டு. இந்த மாதிரி ஸ்தலங்களை அடிக்கடி பிரயாணம் பண்ணி அந்த சாமி வழிபாடுகள் எடுத்துட்டே வந்தா ரொம்ப நல்லது.